ஒரு கட்சியினுடைய மாநாடு நடந்தது விக்கிரவாண்டி சாலையில. அந்த மாநாட்டுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிக பெருமக்கள்லாம் போய் அங்க போய் குவிஞ்சாங்க. மலைமலையா குவிஞ்சாங்க. அங்க கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு. ஒரு பெரியவர், 50 வயதை கடந்த ஒரு பெரியவர் தன்னார்வலராக முன் வந்து அந்த போக்குவரத்து நெரிசலை பூரா ஒழுங்கு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளும் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சேரன் அப்படிங்கிற கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த திட்டக்குடியை சேர்ந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர், அவர் ஒரு பள்ளியில வேலை பார்க்கிற பகுதி நேர ஆசிரியர் தன்னார்வலராக முன் வந்து அங்க போக்குவரத்து நெரிசல் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஊடக நண்பர் போய் அவர்கிட்ட வந்து நேர்காணல் செஞ்சார். ஏங்க, இவ்வளவு காவல்துறை அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யறதுக்கு, நீங்க ஏன் ஒரு தன்னார்வலரா வந்து வேலை செய்றீங்க, அப்படி என்ன அவசியம் உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த சேரன்கிற அந்த பெரியவர் பதில் சொன்னாரு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது போன் பேசிக்கிட்டே போய் விபத்துல சிக்கி என் மனைவி இறந்துட்டா. என் மனைவியை நான் இழந்துட்டேன். எனக்கு ஏற்பட்ட இழப்பு வேறு யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த சாலையில நான் நிக்கிறேன்னு அந்த பெரியவர் சொன்னார். இது வெறுமனே பரபரப்பா நான் கேட்கிறேன். இப்படி சொல்லவா? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறது தான் தமிழ் பண்பாடுன்னு இது நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த சேரன்கிற பெரியவர் நிரூபிச்சுக்கிறாரு, யான் பெற்ற துன்பம் வேறு யாரும் பெறக்கூடாது என்பது கூட தமிழ் பண்பாடு தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வை இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை கொடுப்பதின் மூலமாக ஏற்படுத்துது. நாகூர் தர்காவுக்கு வழிபாடு செய்ய போற எல்லாருக்குமே தெரியும்,